ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவில் இருக்கிறோம். இந்த டிஎன்இஏ 2023க்கான ஸ்கெடியூல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை பற்றின முழு விவரம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த டிஎன்இஏல ரொம்ப முக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, அந்த மிஸ்டேக்ஸை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், ஸோ அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பேச போகிற ஒரு விஷயம். அண்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த டாப் 4 டிப்ஸ் ப்ளஸ் 1 போனஸ் பாயிண்ட்டும் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிற அந்த ஸ்கெடியூல். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டாக நடக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் இந்த முறை 3 ரவுண்டு தான் நடத்த போகிறாங்க. இந்த 3 ரவுண்டுக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது எல்லாத்துலேயும் அதாவது ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா 200 to 177, ரவுண்ட் 2 176 99 142, அதே மாதிரி அடுத்த தேர்ட் ரவுண்ட். இதில் ரொம்ப முக்கியமாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியமான ஒரு டேட். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் இல்லைங்க, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்குக்கு அப்புறம் நமக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக நம்ம கவுன்சிலிங்கில் நம்ம பார்க்குறோம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள், அதாவது 28, 29, 30, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள், 2.5 நாள் நடக்குதுங்க. ரைட். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாள், 3 நாள், அரௌண்ட் 3 days. ஸோ 3 days நமக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. இது ஈவன் தோ 3 days நடந்தாலுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல நிறைய தப்புக்களை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, அவங்க இது முதல் முறையா பண்றதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமையே இருக்காங்க. ஸோ இப்போ அதுல என்ன மாதிரி விஷயங்களை நீங்க ரொம்ப கவனிக்கணும். ஃபர்ஸ்ட், இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எடுத்ததும் உங்களுக்கு அந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போனதும் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து காலேஜ் கோட், அடுத்து காலேஜ் நேம், அடுத்து டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி ஆர்டரை ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஏகப்பட்ட காலேஜஸை நீங்க சூஸ் பண்ணலாம். லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டட் மீல்ஸ் மாதிரி தான். ஸோ நீங்க ஒரு 500 சாய்ஸஸ் கூட வைக்கலாம், 1000 சாய்ஸஸ் கூட வைக்கலாம். அதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ முன்னாடியெல்லாம் லைவாக போயிட்டு கவுன்சிலிங் போகும்போது இட் இஸ் நாட் லைக் தட். நம்ம ஒரு 5 காலேஜ், ஒரு 10 காலேஜ் இருந்ததுனாவே நம்ம இந்த சீட்டு இந்த காலேஜில் கிடைச்சிரும் அப்படின்றது தெரியும். ஏன்னா டிஸ்பிளேல இந்தந்த சீட்டு இந்தந்த கேட்டகரியில் இருக்கு அப்படின்றது கொடுத்துருவாங்க கம்யூனிட்டி வைஸ். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு ரவுண்டுக்கு போன வருஷம் 15,000 பேர், இந்த தடவை ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 கேண்டிடேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இது காம்படிஷன் கொஞ்சம் ஹெவி தான். எனிஹவ் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வழியாக தான் போக போகுது, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் பார்த்தீங்கன்னா இந்த முறை நம்ம சாய்ஸஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறது நல்லது. அதில் குறிப்பாக நம்ம சாய்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கும்போது நம்ம முதல் டாப் 10 கல்லூரியை சரியாக தேர்ந்தெடுக்கிறோம். ஏன் சார் அதுக்கப்புறம் நீங்கள் ஏடகுடமாக வச்சுக்கலாமா? அப்படி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 50 காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 50 காலேஜுமே ஹையர் ப்ரையாரிட்டி டு லோவர் ஆர்டர் ப்ரையாரிட்டி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். கரெக்டாக ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் இருந்தால் நல்லா இருக்கும், செகண்ட் இந்த காலேஜ், தேர்ட் இந்த காலேஜ், 4th, 5th, 6th, 7th அப்படின்ற மாதிரி ஹையர் ஆர்டர்ல இருந்து காலேஜ் கொண்டு போகணும். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜில் ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த ஒரே காலேஜ் நேம் 10 டிபார்ட்மெண்ட்டையும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு காலேஜில் 10 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 10 டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கேயும் கிடையாது. அப்போ ஒரு கல்லூரி ஒரு 10 டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அதே காலேஜ் நேம் அதே 10 டிபார்ட்மெண்ட். அப்போ இதுவே உங்களுக்கு 10 சாய்ஸஸாக வந்துருச்சு.
இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹையர் ப்ரையாரிட்டியில இருந்து உங்களுடைய காலேஜ் லிஸ்ட்ல இருந்து நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அப்போ ஃபர்ஸ்ட் கல்லூரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி. அதில் இருக்கக்கூடிய நீங்க ப்ரிஃபர்டு பிரான்ச். அடுத்த கல்லூரி, இல்லை அதே காலேஜில் இன்னொரு டிபார்ட்மெண்ட், இல்லை அடுத்த இன்னொரு டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அதே டிபார்ட்மெண்ட். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி. குறிப்பாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து சாய்ஸஸ் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம டாப் 10 சாய்ஸஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த டாப் 10 சாய்ஸஸ்ல தான் பெரும்பாலும் நமக்கு வந்து காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால டாப் 10 காலேஜஸை கரெக்டாக ஹையர் ப்ரையாரிட்டியில் உங்களுடைய ஹையர் பிரான்ச் ப்ரையாரிட்டியோட கரெக்டாக வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், டாப் 10 காலேஜை செம்ம பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும். அடுத்து, டோன்ட் ரஷ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குறைஞ்சது உங்களுக்கு வந்து 3 நாள் இருக்கு. இந்த 3 நாளை நீங்க சரியா பயன்படுத்தலாம். இப்போ ரவுண்ட் 1 அப்படின்னா 28 ஸ்டார்ட் ஆகுது 10 AM. அடுத்து 35 PMல தான் முடியுது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2.5 நாள் 3 நாள்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் நான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறேன், அப்போ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியோட சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை. அதெல்லாம் முடிச்சுட்டு 3வது நாள் முடிச்சிட்ட பிறகு தான் நமக்கு வந்து அடுத்த ப்ராசஸிங்கே நடக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டே 1லயே நான் வந்து காலேஜஸை வந்து கரெக்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன்னா எனக்கு முதல்ல சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போது நீங்கள் ரஷ்அப் ஆகாமல் டேக் யுவர் டைம், பொறுமையாக அனலைஸ் பண்ணுங்கள். இன்னமும் நமக்கு பார்த்தீங்கன்னா 1 வாரம் டைம் இருக்குது. ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்னா நமக்கு 12 நாள் டைம் இருக்குது. அப்போது இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும். இப்போவே எந்த கல்லூரி என்ன டிபார்ட்மெண்ட், எந்த கல்லூரி எந்த டிபார்ட்மெண்ட், அப்படியே இன்க்ரீசிங் ஆர்டர், ரைட்? ஸோ சாரி, டிக்ரீசிங் ஆர்டரில் நம்ம இப்போ வரணும். ஹையர் நம்பர் டு லோவர், அப்போ ஹையர் ப்ரையாரிட்டி டு லோவர் ப்ரையாரிட்டி. ஸோ அந்த மாதிரி இப்போவே நீங்கள் வந்து ஆர்டரை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் டைம் அப்போ உங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டைம் கன்சப்ஷன் குறைவாக இருக்கும். அடுத்து இதில் நான் வந்து 30ஆம் தேதி, அதாவது லாஸ்ட் நாள் 5 மணிக்கு தான் முடியுது சார், நான் ஒரு 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாமா? அதுவும் தவறு. அந்த மிஸ்டேக்ஸையும் பண்ணாதீங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ கரண்ட்டு, இன்டர்நெட் இஷ்யூ நிறைய நமக்கு ஏற்படலாம். ஸோ அதனால் லாஸ்ட் டெட் எண்ட் வரைக்கும் போகாமல் கொஞ்சம் முன்னாடியே முடிக்கிறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப வேகமாகவும் போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அடுத்து, பிரான்ச் ஆர் காலேஜ். இதில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜில் தான் எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு இருப்பாங்க, இல்லை எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எனக்கு அந்த டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எனக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு வராதுன்னு தெரியுது. ஆனால் நான் ரொம்ப சுமாரான காலேஜில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைக்குது, ரைட்? அப்போது நான் சுமாரான காலேஜில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு நான் போகிறது அறிவாளித்தனமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முட்டாள்தனம் தான். ஆனால் அதே டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரான்ச் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா அந்த டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் அந்த பிரான்ச் போகிறது தான் புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை ப்ரையாரிட்டி டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லேப் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து, ஃபேக்கல்ட்டில இருந்து, அட்மாஸ்பியர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கேன்டீன், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே லேப் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப குறிப்பாக. ஏன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது லெபார்டரி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டியும் கூட தான், டீச்சர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருப்பாங்க. அதுக்காக ரொம்ப டாப் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. பட் ஆவரேஜ் காலேஜை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிள். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச பிரான்ச் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமாரான காலேஜில் சேர்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல காலேஜில் ஆல்டர்னேட்டிவ் பிரான்ச் போகிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். அடுத்து இந்த கோட் காலேஜ், ரைட்? ஸோ கோடு தான் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கூட
ஒரு ஸ்டூடெண்ட் லாஸ்ட் டைம் மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடியும் அது நடந்திருக்கு. என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கோடு ரைட், காலேஜ் கோடு வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஒரே காலேஜ் நேமில் 5-6 காலேஜ் இருக்கும். அதில் அந்த காலேஜில் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்போ அந்த டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக அதே நேமில் இன்னொரு காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தது. இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஸோ பெஸ்ட்டு நீங்கள் காலேஜ் நேம் போட்டு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கறத தாண்டி நீங்கள் காலேஜினுடைய கோடு, அது ரொம்ப முக்கியம். காலேஜ் கோடை வச்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது தான் ரொம்பவே பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலேஜ் நேம் தாண்டி காலேஜ் கோடை வச்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ஏன்னா ஒரே நேமில் நிறைய கல்லூரிகள் இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான காலேஜ் கூட இருக்கும் ஒரே நேமில் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில், சரிங்களா? ஸோ அதனால் கோடு வந்து ரொம்பவே முக்கியமாக நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபைனலி செக் தி ஆர்டர். ஸோ நீங்கள் ஆர்டர் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் சாய்ஸஸ்லாம் கொடுத்துருக்க பிறகு மேலேயே பிடிஎஃப் இமெயில் பண்ணுங்க என்னுடைய சாய்ஸஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதை நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த ஆர்டரில் காலேஜ் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, ஏன்னா யூ ஹேவ் ஹார்ட்லி 3 days டைம், கரெக்டாக? அதனால் அந்த பிடிஎஃபோ இல்லை நீங்கள் மெயில் பண்ணியோ அந்த ஆர்டரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு எதனா ஆர்டர் மிஸ் மேட்சாக இருக்குது, நான் வந்து மாற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை ஆல்டர்னேட் பண்ணலாம். அதுலேயே மூவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். மேலே போகணுமா கீழே வரணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி எழுதிங்கன்னா மேலே கீழே மூவ்மெண்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் ஆர்டரை சரியாக கொடுக்கணும். ஆர்டர் சம்டைம்ஸ் நீங்கள் கொடுக்கலன்னா என்ன ஆகிடும்னா அது ஷஃபிள் ஆகிடும். ஸோ டாப் ப்ரையாரிட்டி உங்களுக்கு அங்கே மிஸ் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், சார் நான் இந்த 3 நாளில் ஆர்டர் மட்டும்தான் சார் கொடுத்தேன், சாய்ஸஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன் சார், சாய்ஸ் லாக் பண்ண மறந்துட்டேன் சார், 30ஆம் தேதி 5 மணியோடு முடிஞ்சது. அப்போ சாய்ஸ் லாக் பண்ண மறந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சாய்ஸ் லாக் ஆகிடும். அதுக்காக சார் நான் பண்ணாமல் இருந்தாவே ஓகேவா? இல்லை, சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நமக்கு ஆர்டரும் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு தடவைக்கு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து உங்களால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் தெளிவாக உங்களுடைய சாய்ஸுடைய ஆர்டரை பார்த்துக்கோங்க. ஆர்டரை பார்த்துட்ட பிறகு சாய்ஸ் லாக் கொடுங்க. சாய்ஸ் லாக் கொடுக்க மறந்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகிடும். ஸோ ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். டாப் 10 சாய்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ சாய்ஸஸ் கொடுக்கலாம், அன்லிமிட்டெட். ஸோ காம்படிஷன் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. விச் மீன் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குறைஞ்சது ஒரு 200 சாய்ஸஸ் கொடுங்க. சார் 200 சாய்ஸஸா? நல்ல கல்லூரி வேணும்ல, கொடுத்து தான் ஆகணும். அப்போது ஒரு காலேஜில் 10 டிபார்ட்மெண்ட் அப்படின்னாலே 10 காலேஜில் 10 டிபார்ட்மெண்ட், 10 காலேஜில் 10 டிபார்ட்மெண்ட், இதுவே 100 சாய்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ப்ராப்பராக என்ன சாய்ஸில் கொடுக்கணும் அப்படின்றத நல்ல ஒரு தடவை அனலைஸ் பண்ணி காலேஜை விசிட் பண்ணுங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேளுங்க. நான் ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது தான். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்ட பிறகு அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் இல்லையா? நேரில் காலேஜை விசிட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.